வந்தே மாதரம் நமக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் ஞாபகம் வரும். அது அப்படியே இந்தியாவே ஒரு குலுக்குச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியவே வந்துச்சு. அது உண்மையை யார் எழுத்துனாங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை இணைக்கிறதுக்காக வந்த ஒரு பாட்டு. பாரதியார் எப்படி எழுதியிருக்கிறார் அந்த மாதிரி வடநாட்டில் இருக்கிறவர். அவரோட பேரு பன்கிம் சந்திரா. அவர் 1870 அப்போ பாடியிருக்கிறார். அப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது நம்ம தேசபக்தி பாடல் அப்படின்ட்டு அதை ஜனகணமனுக்கு முன்னாடி அதை பாடணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் அதை சொல்லியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பெரட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மாதிரி முதல் ஸ்டான்ஸா, 2வது ஸ்டான்ஸா, 3வது ஸ்டான்ஸாலாம் தேசத்துக்காக நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரி, 4வது ஸ்டான்ஸால நம்ம தேசம் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி இவங்களை ஒப்பிடுற மாதிரி அந்த பாட்டை நீங்க தயவு செய்து கேளு. அது தமிழ் வந்தே மாதத்தை நான் கேட்க சொல்ல, ஏஆர் பாட்டை கேட்க சொல்ல. உண்மையான அந்த வந்தே மாதம் அதை எதனால் இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் அந்த பாட்டை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஏதோ சர்ச்சையாச்சு. அப்புறம் உடனே ஹைகோர்ட் போனாங்க. ஹைகோர்ட்டு அது தேசபக்தி பாடல், அதனால கட்டாயம் இது சேர்த்துக்கணும். ஆனால் எல்லாரும் பாட வைக்கிறது நம்மளை கட்டாயப்படுத்த வேண்டாம். பட் ஆனால் தேசபக்தி பாடல், தேச ஒற்றுமைக்காக பாடல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பாருங்கள், அந்த பாட்டோட முழு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் பதிவு போடுறது நல்லா இருக்கும். இது இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டு. ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இந்தியர்கள் எல்லாம் ஒன்று இணைஞ்சனால தான் பிரிட்டிஷர்ஸை நம்மளை விரட்ட முடிஞ்சு. அதனால் இந்த பாட்டு அப்போ கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்றா தான் பாடினாங்க. பட் இப்போ அது ஏன் சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு மீண்டும் ஒரு நிறைய பேருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, தேசபக்தி கொடுக்குது. ஏன்னா தேசம் பல மடங்கு வளர்ந்துருக்கு இல்லையா? அந்த புத்துணர்ச்சியை, தேசத்தை நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. வந்தே மாதரம் அந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்டு. இது வந்தே மாதரம் சுஜலாம் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த பாட்டையும் கேளுங்க. அதில் அர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷனில் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகும். அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. தேசபக்தி பாடல் பாடுறதுல எந்த தவறும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்னன்னு சொல்லி பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிட்டு தமிழகம். வந்தே மாதரம்.